Hi hello friends, welcome to Voices of Rice. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒஷினோகோ சீசன் 2 தமிழ் டப்பிங் வந்து ரீசெண்டாக கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒஷினோகோவோட சீசன் 1 வந்து ஜூலை 23 வந்து நம்ம கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் டப்பிங்கில். ஓகேவா, இப்போ வந்து சீசன் 2ஓட தமிழ் டப்பிங்குமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்றது தான் ஆச்சரியம். நிறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஜூலை 23க்கும் இப்போ நம்ம ஆகஸ்ட் 10 ஆகுதா, இப்போ 2 நாள் முன்னாடி தான் வந்து ஒஷினோகோ சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து 2 சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒஷினோகோ பார்த்ததே இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒஷினோகோ வந்து பாருங்கள். நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்குறீங்களோ இல்லை தமிழில் பார்க்குறீங்களோ, ஆனால் பார்த்துருங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அனிமே அப்படின்னே சொல்லுவேன். நல்ல கதை, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் வந்து தமிழில் தான் நான் வந்து அனிமே பார்த்துட்ருக்கேன். தமிழில் கிரன்ச்சிரோல், அமேசான் பிரைம் இந்த மாதிரி எந்த ஓடிடியில் தமிழில் அனிமே வந்தாலும் நான் பார்த்துட்ருக்கேன் ப்ரோ. ஏதாச்சும் ஒரு அனிமே சொல்லுங்கன்னா இந்த அனிமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒஷினோகோ வந்து 3 சீசன் இருக்குது. இப்போ 2 சீசன் தமிழ் டப் வந்துருச்சா, யாருக்கு தெரியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே சீசன் 3 தமிழ் டப்பிங் கூட விடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு ஃபுல் அனிமே பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ தமிழ் டப்பிங்கை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். அது நல்ல குவாலிட்டியாகவே தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அனிமே, நிறைய ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணுற அனிமேஸ்க்கு மட்டும்தான் ரீஜனல் டப்ஸ், அதாவது தமிழ்லலாம் வந்து டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நருட்டோவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ குறிப்பாக நான் வந்து தமிழ் டப்பிங் கிரன்ச்சிரோலை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன அனிமே, நம்ம நாஸ்டாலஜியாக அந்த அனிமே ஃபேன்ஸுக்குன்னு மட்டும் தெரிஞ்ச அனிமேல இருந்து புதுசாக வரப்போகிற அனிமே, இப்போ ஜாப்பனீஸில் தான் இந்த அனிமே இன்றைக்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னா இன்றைக்கே தமிழ்லையும் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு தமிழ் டப்பிங்கை வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்னா எல்லா அனிமேவும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேனா ஜாப்பனீஸில் தான்டா பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதே மாதிரி தமிழ் டப்பிங்கில் நமக்கு வந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து தமிழ் பெருசா ஜாப்பனீஸ் பெருசா இதெல்லாம் நான் வந்து பேச வரல. என்னதான் இருந்தாலும் தமிழ் டப்பிங்கில் நம்ம டப்பிங்கில் அனிமே பார்க்குறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஜாப்பனீஸில் பிடிச்சவங்க ஜாப்பனீஸில் பாருங்கள், தமிழில் பிடிக்கிறாங்க தமிழில் பாருங்கள். இந்த இதுக்குள்ளே நான் வர விரும்பலை. அதுக்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், தனியாக போடுவோம். இப்போ என்னென்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டி வளர்ந்தால் மட்டும்தான் நிறைய அனிமேஸ் வந்து வரும். ஏன்னா இப்போ கூட நமக்கு ஒரு சில அனிமேலாம் நம்ம தேடி பார்க்கும்போது கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்காது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்காது, அமேசானில் அவைலபிளாக இருக்காது, ஏதாவது தேர்ட் பார்ட்டி பைரசி சைட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிலமை இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா எல்லாமே நமக்கு தமிழ் டப்பில் வர வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்த ஒஷினோகோ சீசன் 2 பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். நான் வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன், யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒஷினோகோனா என்ன, இன்னும் பார்க்காதவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வந்து ஸ்டோரியை நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஐடியலான ஒரு அனிமே கிடையாது, சரியா? இப்போ நீங்கள் வந்து சும்மா ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போதோ இல்லை அதோட தம்ப்நெயிலோ போஸ்டரோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் அனிமே மாதிரி தான் தெரியும். ஆனால் அனிமே ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சிடும். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டார்க் சைடை காட்டுற ஒரு சைக்காலஜிக்கல் அனிமே அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். 2 எபிசோடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேமுக்கு பின்னாடி இருக்க ப்ரெஷரு, ஆக்ட்ரஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, சோஷியல் மீடியா இம்பேக்ட், மேனிப்புலேஷன், ரிவெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எல்லாத்தையும் செம இன்ட்ரெஸ்டிங்காக மிக்ஸ் பண்ணி ஒரு யூனிக் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும். நான் சீசன் 2 சொல்ல, பொதுவாக இந்த அனிமேவை சொல்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக. அதனால தான் சீசன் 1 ரிலீஸ் ஆனப்போ வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கிரியேட் ஆச்சு. அனிமே கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த அனிமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த அனிமே பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு 50-50 அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜாப்பனீஸில் அனிமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் மேபி தெரிஞ்சிருக்கும். மிச்சம் இருக்க இந்த 50% ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களுக்குமே இந்த அனிமையை பற்றி தெரியலை. அண்ட் தமிழ் டப்பில் பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ தமிழ் டப்பிங் வந்தனால நான் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல அனிமே நீங்கள் பார்க்கணுன்றதுனால. இப்போ சீசன் 1 முடிஞ்சிருச்சுப்பா, ஜூலை 23 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவே நிறைய பேருக்கு தெரியலை, அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ எப்படின்னா சீசன் 3 ஜாப்பனீஸில் அந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. இப்போ அதுக்கடுத்து சீசன் 4 வருமா வராதா அப்படின்னு நிறைய டிபேட் போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் தான் நம்ம தமிழ் டப்பிங்கில் சீசன் 1 கிரன்ச்சிரோல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது ஜூலை 23. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சரி இப்போ சீசன் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2-3 மாதம் ஆகும்னு பார்த்தா டக்குன்னு இப்போமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சீசன் 2. இப்போ யாருக்கு தெரியும், இன்னொரு 10 நாளில் சீசன் 3யும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீசன் 4 வந்து புதுசாக ஜாப்பனீஸில் வரும்போதே நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து கிரன்ச்சிரோல் நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல அனிமே நீங்கள் வந்து
அடுத்த சீசன் வரதுக்குள்ளே ஈஸியாக வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருந்துக்கலாம். இந்த அனிமே வந்து ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற அளவுக்கு நிறைய கண்டென்ட் இந்த அனிமேல இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த அனிமே வந்து. எப்படி சொல்கிறது, ஜாலியாக மீன்ஸ் காமெடி அனிமே கிடையாது, ரொம்ப சைக்காலஜிக்கலான ஒரு அனிமே. உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ முக்கியமாக எல்லாரும் கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து தமிழ் டப் எப்படி இருக்கு ப்ரோ, நீ வந்து இந்த அனிமே பற்றியே பேசிகிட்டு இருக்க, தமிழ் டப்பிங்கை பற்றி பேச மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் வந்து முக்கியமாக சொல்ல போகிறேன். அதாவது நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஓகேவா, வாய்ஸ் குவாலிட்டி வந்து க்ளீனாக இருக்குது, டைலாக்ஸ் கிளியராக கேட்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எமோஷ்னல் சீன்ஸில் வந்து வாய்ஸ் ஆக்டிங் நல்லா ஒர்க் ஆகுது. அதாவது எப்படி சொல்கிறது, எமோஷ்னல் சீன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு சில அனிமே நம்ம அமேசான் ரிலீஸ் பண்ணுறது, கிரன்ச்சி ரோலில் ரொம்ப ரேரான அனிமேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலான சீன்ஸில் மட்டும் நமக்கு ஒட்டாது. ஏன்னா டப்பிங் பண்ணுறவங்க அந்த ஒரிஜினல் எமோஷனுக்கு கொண்டு வர அளவுக்கு அவங்க பண்ண தெரியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஜாப்பனீஸில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதான் ஒரிஜினல் டப்பிங். ஓகேவா, இப்போ வந்து இதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா எமோஷ்னல் சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது ஜாப்பனீஸ் அளவுக்கு ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 70% வந்து நம்ம அனிமேவோட எமோஷன் வந்து நமக்கு ஈஸியாகவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் ஸ்டோரி ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி டப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லை. அதாவது இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி இல்லை, நேச்சுரலாக தமிழ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நேச்சுரலாக இந்த அனிமே வந்து தமிழ்நாட்டில் நடந்தால், தமிழ்நாட்டில் உள்ளவங்க பேசினா எப்படி இருக்குமோ ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளோவில் தான் வந்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஓவராலாக நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆக்டிங் வந்து 8.5 நான் கொடுப்பேன். ஓகேவா, டைலாக் அடாப்டேஷனுக்கு வந்து 9 கொடுக்கலாம், ஏன்னா வந்து மீனிங் எங்கேயுமே மாறலை. அதாவது நிறைய அனிமேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நான் திரும்ப அட்டாக் ஆன் டைட்டன் அமேசான் பிரைம் டப்பிங் அடிக்கிறதுக்கு தான் காரணம், ஏன்னா நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அதாவது நீங்கள் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை, பட் அந்த ஜாப்பனீஸில் என்ன இருக்கோ அதே மீனிங்காவது இது இங்கே இருக்கணுமே, மீனிங்கே இல்லாத மாதிரி நீங்களே ஏதோ டப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன மாதிரினா இந்த ஏதோ டாம் அண்ட் ஜெர்ரிக்கு டப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த அனிமேல டைலாக் அடாப்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஜாப்பனீஸ் அனிமேல நீங்கள் பார்க்கும்போது என்ன மீனிங் கிடைக்குதோ அதே மீனிங் தான் உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போதுமே கிடைக்குது, அவ்வளோதான். பட் 1-2 வேர்டிங்ஸ் மாறுமே தவிர மீனிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக எமோஷனோட கனெக்ட் ஆயிரும். ஆடியோ குவாலிட்டி எனக்கு என்னமோ இந்த அனிமேல கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி இருக்குது, தெரியலை, ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியில் ஆடியோ குவாலிட்டி இருந்தது. ஓவராலாக தமிழ் டப்பிங்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன், அதை தான் நான் சொல்லணும். இப்போ தமிழில் ஒஷினோகோ ஸ்டார்ட் பண்ண யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு ஒர்த் வாட்சிங்கான அனிமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ஒரு சில தமிழ் ஃபேன்ஸ் வந்து ஒஷினோகோ சீசன் 1 பார்த்துட்டாங்க, அவங்களாம் வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஒரு சில பேருக்குன்னு இல்லை, மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு ஒஷினோகோ சீசன் 1 தமிழ் டப்பில் வந்ததே தெரியலை. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டப்பில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த அனிமே நல்லா இருக்கும் உண்மையிலே, அதனால தான் நானே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ சீசன் 2க்கும் தமிழ் டப் வந்துருச்சு. இதை மாதிரி ஃபியூச்சர் சீசன் 2 கண்டினியூ பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சீசன் 3யும் இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பில் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா சீசன் 4 வரும்போது ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகும்போதே நமக்கு தமிழ் டப்பில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம். அதுவும் ஒஷினோகா மாதிரி இன்டர்நேஷ்னலி பாப்புலர் அனிமே. ஓகேவா, இன்டர்நேஷ்னலாக இந்த அனிமேக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தமிழ் டப்பிங் வந்தது நம்ம தமிழ் அனிமே கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு க்ரோத் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேர் சீசன் 1 பார்த்துட்டீங்க, சீசன் 2 பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ, நீங்கள் தான் வீடியோ லேட்டாக போட்டிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன், ஒரு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறனால நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். அதாவது இந்த அனிமே பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லைனா ஆல்ரெடி பார்த்தவங்க 2 பேருக்குமே நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து தமிழ் டப்பிங்கில் பார்த்ததுக்கப்புறம் இல்லை ப்ரோ ஜாப்பனீஸ் தான் நல்லா இருக்குது, தமிழ் நல்லா இல்லை, இல்லைனா தமிழ் நல்லாவே இருக்குது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 70% அந்த ஜாப்பனீஸில் இருக்கிற அதே எமோஷன்ஸ் டப்பிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து இதெல்லாம் சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் தமிழ் டப் அனிமேஸ் அண்ட் நியூஸ், அனிமே ரிவ்யூஸ், எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.